Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வால்யூம் 1ல இருந்து டாப் 50 sums. End of February Marchல நமக்கு இந்த 50 sumsல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உடனே எடுத்து போட்டு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். Very important top 50 sums கொடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும் சாப்டர் 1ல இருந்து 4 வரைக்கும் ஒரு சாப்டருக்கு ஒரு சம் வர வாய்ப்பு இருக்குது. சாப்டர் நம்பர் 5 6ல இருந்து 2 சம் வர வாய்ப்பு இருக்குது. டோட்டலா வால்யூம் 1ல இருந்து 8 சம் வர வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு நேரம் நல்லா இருந்து என்னோட லக்கும் உங்களுடைய லக்கும் சேர்ந்து வேலை செய்து இன் கேஸ் எய்தர் ஆர் சம்ல வால்யூம் 1 வால்யூம் 2 மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா 7 சம் நம்ம வால்யூம் 1ல இருந்தே தூக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. ஆனா அது ரொம்ப கஷ்டம். மினிமம் 5 அல்லது 6 கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்ன செய்யணும்னா இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி காட்டிக்கிட்டே வரேன். இப்போ வால்யூம் 1ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் எடுக்கிறீங்க. ஃபைண்ட் தி ப்ராடக்ட் ஆஃப் a b b ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ண சொல்றாங்க. எந்த மெத்தட்ல இத போடுறது? வாட் இஸ் தி மெத்தடாலஜி பிஹைண்ட் திஸ் சம்? இந்த கணக்குக்கு பின்னாடி என்ன முறை இருக்கிறது? அது தெரிஞ்சாலே உங்களுக்கு போதும். இப்போ போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா சுத்தமா நமக்கு நேரம் கிடையாது. சுத்தமா அந்த சம் பத்தி ஐடியாவே இல்லைன்னா போட்டு பாருங்க. இந்த T20 மேட்ச் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சம் சொல்லிட்டு. அதே மாதிரி டிவைடட் பை x plus 3 னா x is equal to minus 3 போட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு காஷியன் எலிமினேஷன் மெத்தட் எப்படி போடணும்னு சொல்லிட்டு ஐடியா தெரிஞ்சுங்க. ஈக்குவேஷன் சால்வ் பண்ற சம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் வெரி இம்பார்ட்டன்ட் சம் சொல்லிட்டு. அதே மாதிரி லாம்டா கண்டுபிடிக்கிற சம் யூனிக் சொல்யூஷன் நான் ட்ரிவியல் சொல்யூஷன்ல அப்புறம் கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்றது மொத்தம் 6 சம் கொடுத்திருக்கேன். இந்த 6 சம்மோட மாடல்ஸ் எல்லாமே தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணி முடிச்சிருங்க. அதே மாதிரி சம் நம்பர் 7ல பாத்தீங்கன்னா பியூர்லி இமேஜினரி சம் வெரி இம்பார்ட்டன்ட் சம். அப்புறம் 8 9 பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாடுலஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி இருக்கிற சம். அப்புறம் 10 11 பாத்தீங்கன்னா லோக்கஸ் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு. அப்புறம் 12 13 14 எல்லாம் பாத்தீங்கன்னா nth root of unity யூஸ் பண்ணி போடுற சம்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி 15 பாத்தீங்கன்னா ரியல் சம் கண்டுபிடிக்கிற மாதிரி show that it's a real. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் சாப்டருக்குள்ள நுழையிறோம். தேர்ட் சாப்டர்ல 16ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு ஃபைண்ட் தி ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் பேர் பண்ணி ஃபேக்டரைசேஷன் பண்றது, அதுக்கப்புறம் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ற மாதிரி சம்ஸ் கொடுத்திருக்கிறோம். 19 வரைக்கும் சாப்டர் நம்பர் 3ல முடியுது. 20ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் நம்பர் 4 இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் டொமைன் கண்டுபிடிக்கிற மாதிரி சம்ஸ், அதே மாதிரி லாஸ்ட் எக்ஸைஸ் ரொம்ப முக்கியமான சம்ஸ், ஒரு லிஸ்ட் ஆஃப் சம்ஸ் கொடுத்திருக்கிறேன். இத பிராக்டிஸ் பண்ணீங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4th சாப்டர். இந்த 4th சாப்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 25 சம் ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ் வந்து கொடுத்திருக்கிறேன் நான். அதுக்கப்புறம் வெறும் 25 சம் சாப்டர் நம்பர் 5 6ல இருந்து மட்டுமே கொடுத்திருக்கிறேன். ஏன் 5 6ல இருந்து கொடுத்திருக்கேன்னா 4 சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள், அந்த மாதிரி எலிப்ஸோடைய சென்டர் வெர்டிசஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி, ஹைப்பர்போலாவுடைய சென்டர் ஃபோக்கை எசென்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கிற மாதிரி கொஞ்சம் அப்ளிகேஷன் சம்ஸ் உங்களுக்கு 29 30 31 32 33 எல்லாம் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் சம்ஸ் 34 35 36 37 அது வரைக்கும் அப்ளிகேஷன் சம்ஸ் இருக்குது. அகைன் வெர்டெக்ஸ் ஃபோக்கஸ் பாரபோலா கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஆர்டினரி சம்ஸ் கொடுப்பாங்க. ரொம்ப சிம்பிளான சம்ஸ் கொடுத்துட்டு அந்த கானிக் ஐடென்டிஃபை பண்ண சொல்லிட்டு அதோட சென்டர் ஃபோக்கை கண்டுபிடிக்கிறது. அப்ப அதுக்கு அடுத்த லாஸ்டா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 10 சம் முழுக்க வெக்டர் அல்ஜிப்ரால இருந்து கொடுத்திருக்கேன் நான். cos alpha plus beta sin alpha minus beta, அந்த altitudes are concurrent, அதே மாதிரி cos alpha minus beta sin alpha plus beta. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி சம்ஸ், அதாவது கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஃபுட் ஆஃப் பர்பெண்டிகுலர் கண்டுபிடிக்கிற மாதிரி, அப்புறம் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், ஸ்கியூ லைன்ஸ் சம், அதுக்கப்புறம் இன்டர்செக்ட் ஃபைண்ட் தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், அப்புறம் வெக்டர் ஈக்குவேஷன், நான் பாராமெட்ரிக் ஈக்குவேஷன், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன், ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு 3 மாடல் சம்ஸ் கொடுத்திருக்கிறேன். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இதுல இருக்கிற 50 சம்மும் இந்த நிமிஷத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது தெரியலனா இமிடியேட்டா இந்த 50 சம்ம பிராக்டிஸ் பண்ணி முடிச்சிருங்க. சார் இதுல இருக்கிற சம்ஸ் எல்லாமே வந்துருமா சார்? இந்த 5 மார்க் மட்டும் படிச்சா போதுமா சார்? இதெல்லாம் அதுக்கு அடுத்தப்பட்ட கேள்வி. இது வந்து நான் சொன்ன விஷயம். நீங்க இந்த 50 சம் தெரியுமா அப்படின்னு ஒரு வாட்டி பாத்துருங்க. இந்த 50 சம்ல ஏதாவது தெரியலனா இமிடியேட்டா போட்டு பாத்துருங்க. ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் டாப் 50 क्वेश्चंस இது வால்யூம் 1ல. ஒரு அளவுக்கு நம்ம சாப்டர் வைஸா படிச்சிட்டோம். இருந்தாலும் திடீர்னு ஒரு क्वेश्चन பார்த்தோனே எந்த மெத்தட், எந்த எக்ஸசைஸ், எந்த ஐடியால இத போடுறதுன்னு மறந்துருந்தா ஒரு வாட்டி பிராக்டிஸ் பண்றதுக்காக இது கொடுத்திருக்கிறேன். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான். சார் இதுல இருக்கிறது தான் क्वेश्चन பேப்பர்ல வருமான்னு சொல்ற அளவுக்கு மந்திரவாதியோ ஜோசியக்காரனோ நான் கிடையாது. as a மேக்ஸ் டீச்சரா ஒரு கைடன்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இதுல இருக்கிற 50 சம் தெரியலனா இமிடியேட்டா இன்னைக்கே பிராக்டிஸ் பண்ணிடுங்க அப்படின்றதுதான் என்னுடைய கோரிக்கை. இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு 50 क्वेश्चंस போட்டுக்கிட்டே இருப்பேன். வால்யூம் 1 வால்யூம் 2 னு சொல்லிட்டு ஒரு வாட்டி எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துட்டு போங்க. பார்த்துட்டு போனா என்ன நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போனவங்களுக்கு தான் தெரியும்.
பார்க்காமையே இது வருமா வராதான்னு சொல்லிட்டு குழப்பின்னு இருக்காதீங்க. இமிடியேட்டா இதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன், என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.